எல்லாருக்கும் வணக்கம். திமுகவுக்கு ஏன் ஓட் பண்ணக்கூடாது? திமுகவுக்கு ஓட் பண்ணக்கூடாது, ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விமன் ஜேர்னலிஸ்ட்டாக தமிழ்நாட்டிலேருந்து ஒரு நியூஸ் 7 தமிழ், புதிய தலைமுறை, அதுக்கு மட்டும் இல்லாமல் ஜெயா டிவி, இந்த மாதிரி ஊடகங்களில் பணிபுரிஞ்ச நான் ஒரு கட்டத்தில் அந்த ஊடகத்துலேருந்து நான் வெளியில் வரேன். நான் ஏன் வெளியில் வரேன் அப்படிங்கிறது தான் நாங்கள் பேசணும்னு நினைக்கிறேன். நான் ஏன் வெளியில் வரேன் அப்படின்னா, திமுக ஐடி விங், அது மட்டும் இல்லாமல் திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு எம்பி, அது மட்டும் இல்லாமல் அமைப்பு செயலாளரோட பையன் சாய் லக்ஷ்மிகாந்த், இவங்கெல்லாம் எனக்கு கொடுத்த தொடர்ச்சியாக எனக்கு இணையத்தில் கொடுத்த ஒரு ஹராஸ்மெண்ட், அப்யூஸ், அது மட்டும் இல்லாமல் மென்டல் ட்ராமாவில் வந்து என்னால் வந்து என்னோடய ஒர்க்கையும் இவனுங்க என்னை போட்டு டெய்லியும் அப்யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த இதையும் என்னால் ஹேண்டில் பண்ண முடியாமல் நான் குவிட் பண்ணிவிட்டு நான் வெளியில் வந்தேன். ஸோ ஒரு 2022 or 2023 அந்த மாதிரி ஒரு டைமில் இருந்து என்னால் ஹேண்டில் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு நான் குவிட் பண்ணிவிட்டு இவங்க யார் என்ன ஏதுன்னு என்னால் வந்து ஆஃபீஸில் இருந்துக்கிட்டு என்னால் அந்த ஒர்க்கையும் பார்த்துட்டு நான் ஒரு ஜெயா டிவியோட டிஜிட்டல் ஹெட்டாக இருந்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது என்னால் அதையும் பார்த்துட்டு டீமையும் பார்த்துட்டு என்னோடய ஒர்க்கையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லா ஒர்க்கும் என்னோடய மற்ற ஒர்க்கையும் பார்த்துட்டு என்னால் வந்து இதை ஹேண்டில் பண்ண முடியாமல் தான் நான் வெளியில் வரேனே. ஸோ இப்படி வெளியில் வந்துட்டு நான் இவங்களோட போராடிக்கிட்டு எனக்கு வந்து டெய்லி காலையிலேருந்து நைட் வரைக்கும் அவதூறு, ஆபாசம், ஃபேக் எடிட்ஸு, ஃபேக் ஃபோட்டோ எடிட்ஸு, ஃபேக் ஆடியோ போடுறது, ஃபேக்காக வீடியோ போடுறது, கேவலமாக பட்டப்பேர் வைக்கிறது, அப்புறம் ஸ்பா சென்டர் நடத்துகிறான், அந்த சென்டர் நடத்துகிறான், இந்த சென்டர் நடத்துகிறான், எங்கேயா ஸ்பா ரைடு வந்துச்சுன்னா இவ தான் அண்ணா நகர் சொல்லிட்டு என்னை ரொம்ப மென்டல் அப்யூஸ் நிறைய பண்ணியிருக்காங்க இவங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேக் எடிட்ஸ், ஃபேக் விஷயங்கள் இதெல்லாம் நம்ம வந்து அட்ரெஸ் பண்ணி எழுத ஆரம்பித்தா எல்லார்கிட்டேருந்தும் எனக்கு வந்த விடை வந்து ஒன்று தான், மௌனம் மட்டும்தான். திமுக ஐடி விங் ஆகட்டும், இதை வந்து சரி பண்ணணும் அப்படின்றது வந்து யாருமே வரவே இல்லை. அவங்களும் துணையாக தான் இவங்க எல்லாரையும் வந்து எனேபிள் பண்ணி விட்ட மாதிரி தான் எனக்கு ஃபீல். அது மட்டும் இல்லாமல் துணை முதல்வருக்கு அன்றைக்கி வந்து நான் டேக் பண்ணி நான் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு போட்டதுக்கு எனக்கு அவர் கொடுத்த பரிசு வந்து பிளாக் மட்டும்தான். ஏற்கனவே முதல்ல ரொம்ப வருஷம் முன்னாடி எனக்கு தெரியாமல் பிளாக் பண்ணியிருப்பார் போல இருக்குது. 2021 அப்புறம் என்னை அன்பிளாக் பண்ணியிருந்தார். திரும்பவும் இந்த மாதிரி உங்களுக்கு ஒர்க் பண்ணுற இவங்கெல்லாம் சேர்ந்து இப்படி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு நான் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணும்போது வந்து பிளாக் பண்ணார். அவர் பிளாக் பண்ணாரா இல்லை அவரோட பிஏ பிளாக் பண்ணாரான்னு தெரியல. ஏன்னா அவரோட பிஏக்கும் இது எல்லாமே நான் வந்து அட்ரஸ் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரிலாம் இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க, உங்கள் எம்ப்ளாயீஸ் வந்து இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கெலாம் வந்து ரொம்ப திமிராக தான் எனக்கு வந்து எல்லோரும் ரிப்ளை பண்ணாங்க. நீ ஏன் வந்து திமுக விமர்சிக்கிற, திமுகவை பற்றி நீ ஏன் வந்து இந்த மாதிரி அந்த மாதிரி எழுதுகிற, மக்கள் பிரச்சனையே பேசுகிறோம், அந்த மாதிரியெல்லாம் வந்து இவங்களுக்கு ஒரு சின்னதாக நெகட்டிவாக கூட நம்ம எழுதக்கூடாது. ஏன்னா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஐயோயோ பாருங்கள் திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு எல்லாரும் புகழ்ந்தாங்க. நான் புகழாத ஒரே ஆள் நான் மட்டும்தான். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நீ மட்டும் ஏன் புகழ மாட்டேங்கிற? திமுக நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா, அவ்வளோ பெரிய அப்பா டக்கரா, எல்லாரும் எங்களை புகழ்ந்து தான் ஆகணும், மக்கள் பிரச்சனையெல்லாம் யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னை ரொம்ப டார்கெட் பண்ணாங்க இந்த கும்பல். தொடர்ச்சியாக இந்த அப்யூஸ் அண்ட் ட்ராமானால் என்னோடய ஒர்க்கையுமே என்னோடய கெரியரையே எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் வந்து அவ்வளோ எஃபர்ட் போட்டு என்னோடய கெரியரை நான் வந்து க்ரோ ஆனேன். என் கெரியரில் அந்த கெரியர் வந்து இந்த தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா வெரி ஃபியூ நியூஸ் சேனல்ஸ் இருக்கும். அந்த ஃபியூ நியூஸ் சேனலில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி யாருன்னு பார்த்திங்கன்னா டிஜிட்டல் இதில் இருக்கிறவங்க, நியூஸ் மீடியாவில் டிஜிட்டலில் இருக்கக்கூடிய பெண்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. அதுலேயுமே விரல் விட்டு எண்ணிரலான்னு நினைக்கிறேன் ஹெச்ஓடிஸாக இருக்கிற விமன் அப்படிங்கிற இது. அதில் வந்து நான் புதிய தலைமுறையில் இருந்தபோதும் சரி, நியூஸ் 7 தமிழில் இருந்தபோதும் சரி, ஜெயா டிவியில் இருந்தபோதும் சரி, எனக்கு இருந்த டிஜிட்டலில் இருந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் ரொம்பவே அங்கே பெர்ஃபார்மன்ஸாக நான் காட்டியிருக்கேன். ஸோ அதுக்கு தான் எனக்கு இந்த இடத்த நான் அடைஞ்சேன். அப்படிப்பட்ட ஒரு இடத்தையே நான் இன்றைக்கி குவிட் பண்ணிவிட்டு மீடியாவே என்னால் போக முடியாமல் திமுகவோட ஆட்சியில் நான் மீடியாவோட என்னோடய கெரியரையே நான் லூஸ் பண்ணிவிட்டு இந்த திமுகவால் நான் வந்து நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். ஸோ அதனால் திமுக கண்டிப்பாக வரக்கூடாது. நான்லாம் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு மீடியா பர்சனுக்கே இப்படிப்பட்ட ஒரு நிலமை அப்படின்னு யோசிச்சிங்கன்னா சாமானிய பெண்களோட நிலமை என்ன? அப்போது என்ன கஷ்டத்தை யார்கிட்ட போய் தப்பு எனக்கு இப்படி எனக்கு வந்து அநியாயம் நடக்குது அப்படின்றத வந்து நம்ம எங்கேயுமே சொல்லவும் முடியாது. சொன்னாலும் யாரும் பேசவும் போகிறதில்ல, நமக்காக யாரும் வரவும் போகிறது கிடையாது, எந்த சொல்யூஷனும் யாரும் கொடுக்க போகிறது கிடையாது. அகெயின் திமுக வந்தால் இதே மாதிரியான நிலைமை தான் தொடரும். இதே மாதிரி 5 வருஷமும் இவங்களோட நம்ம போராடிட்டு தான் இருக்கோம். ஸோ ஒரு விமனாக
விமன் பற்றின விஷயங்கள், சேஃப்டி பற்றின விஷயங்கள்லாம் கண்டிப்பாக பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். அகெயின் டிஎம்கேக்கு ஓட் போடாதீங்க. ஓட் போட்டிங்கன்னா நாங்கள் எங்களை மாதிரி ஆட்கள்லாம் நாங்கள் திரும்பவும் இதே மாதிரியாக இவங்களை 5 வருஷத்துக்கு நாங்கள் ஹேண்டில் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். திரும்பவும் இதே ஹராஸ்மெண்ட், இதே மென்டல் ட்ராமாவை நாங்கள் அனுபவிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். தயவு செஞ்சு எங்களுக்காக தயவு செஞ்சு யாரும் திமுக ஓட் பண்ணாதீங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்.